ஆல் வெல்கம் டு அவர் சேனல் ஜேகே கிரியேஷன். நம்ம சேனலில் ஃப்ரீயாக பேசிக் மெஹந்தி கிளாஸஸ் அப்லோட் பண்ணிட்டு வரோம். யாருக்காவது மெஹந்தி ஆர்டிஸ்ட் ஆகணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எல்லா கிளாஸஸும் கண்டினியூவாக பார்த்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு வாங்க. இன்றைக்கி கிளாஸ் 4 பார்க்க போகிறோம். கிளாஸ் 4ல் ஃபர்ஸ்ட் பேசிக் எலிமெண்ட் சர்க்கிள் ஆர் ரவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. வெரி ஈஸி. மெஹந்தி கோன் எடுத்துகிட்டு டிப் க்ளீன் பண்ணிக்கோங்க. டிப் க்ளீன் பண்ணிவிட்டு ஸ்லோவாக ட்ரை பண்ணுங்கள். ஜஸ்ட் ஒரு ரவுண்ட் போடணும், அவ்வளோதான். ஸ்டார்டிங்கில் டிப் க்ளீன் பண்ணிவிட்டு ஸ்லோவாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு சி மாதிரி போட்டுட்டு ஆப்போசிட் சைடில் கவர் பண்ணிவிடுங்க. ரவுண்டு ஒரு 4 to 5 டைம்ஸ் நீட்டாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீட்டாக வர வரைக்கும் நம்ம ஸ்லோவாக ட்ரை பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும். பாருங்கள், இந்த மாதிரி டிப் க்ளீன் பண்ணிக்கோங்க. மிடில் டிப் க்ளீன் பண்ணிவிட்டு ஸ்லோவாக ட்ரை பண்ணுங்கள். இதை வந்துட்டு நம்ம ரவுண்டுன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பேசிக் எலிமெண்ட்டாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்பைரல்ஸ் பார்க்க போகிறோம். ஸ்பைரல்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நிறைய இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம். மெயினாக ஃப்ளவர்ஸ் வரைகிறதுக்காக சென்ட்ரலில் நம்ம ஸ்பைரல்ஸ் தான் போடுவோம். சர்க்கிள் உள்ள சர்க்கிள் கண்டினியூவாக போட்டுட்டு வர்றது அதுதான் ஸ்பைரல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சர்க்கிள் உள்ளவே கண்டினியூஸாக அந்த சர்க்கிளில் போடணும். லாஸ்ட்டில் எண்ட் பண்ணணும். ஸ்லோவாக ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு சர்க்கிள் போடுங்க, அது உள்ளுக்குள்ளவே கொண்டு வாங்க அந்த லைனை. ஸ்லோவாக ட்ரை பண்ணுங்கள். இது ஆப்போசிட் சைடில் கூட ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த சைடு வாட்டப்படுதோ அந்த சைடு ட்ரை பண்ணுங்கள். டிப் க்ளீன் பண்ணிக்கோங்க. மெஹந்திக்கு வந்து நீட்டாக ஸ்லோவாக ட்ரை பண்ணுங்கள். நிறைய ப்ராக்டிஸ் எடுங்க. எவ்வளோ ப்ராக்டிஸ் எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ ஒர்க் நீட்டாக வரும். இன்னொரு வாட்டி போட்டு காட்டுறேன். ஒரு சர்க்கிள் மாதிரி போடுங்க, அது உள்ளுக்குள்ளவே சர்க்கிள்ஸ் ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அதுதான் ஸ்பைரல்ஸ்னு சொல்லுவாங்க, ஆர் ஸ்குரல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்சர்வ் பண்ணுங்கள். ஒரு சர்க்கிள் போடுறோம், அதுக்குள்ளவே ஒரு சர்க்கிளை கொண்டு வரும். அவ்வளோதான். சிம்பிளாக தான் இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ரொம்ப ஈஸியாக வந்துடும். பேசிக் எலிமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்றத நான் ஒரு ப்ராக்டிஸ் ஒர்க் ஷீட் நெக்ஸ்ட் கிளாஸில் அப்லோட் பண்ணுறேன். அதுபடியே நீங்கள் ஃபாலோ பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேசிக் எலிமெண்ட்டாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கர்வ்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸ்ட்ரைட் லைன்ஸ் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இது வந்து கர்வ் லைன். ஜஸ்ட் பெண்டாக ட்ரா பண்ணுறது, அவ்வளோதான். வெரி சிம்பிள். பெண்டாக இப்படி ட்ரா பண்ணிவிட்டு வாங்க. டிப் க்ளீன் பண்ணிக்கோங்க. பிளாக்ஸ் இருக்கும். இப்படி பெண்டாக ட்ரா பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரு கர்வ் லைன் ஃபார்ம் ஆகிடும். வெரி ஈஸி. ஒரு 2 to 3 டைம்ஸ் ஃபார்ம் பண்ணிவிட்டு வாங்க. இதை நம்ம நிறைய ஃபிங்கர்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். ஃபிங்கர் டிசைன்ஸ் எல்லாம் நம்ம செப்பரேட்டாக கிளாஸஸில் தனியாக லேர்ன் பண்ணிக்கலாம். பேசிக்ஸ் எல்லாமே தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் ஒன்றா ஈஸியாக டிசைன்ஸ் ஃபார்ம் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் பேசிக் எலிமெண்ட்டாக வெயின்ஸ் வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமாக தெரியும் ஸ்டார்டிங்கில். பட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு வந்துடும். ஒரு சின்னதாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. லாங் ப்ரெஷர் கொடுங்க. லாங் ப்ரெஷர் கொடுத்து லைட்டாக அந்த செகண்ட் லைனை இழுக்கணும். நீட்டாக அப்சர்வ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு சின்னதாக லைன் போட்டுக்கிறோம். லாங் ப்ரெஷர் கொடுத்து லைட்டாக இழுக்கிறோம். ப்ரெஷர் கொடுக்காம ஜஸ்ட் லைட்டாக இழுக்கிறோம். அந்த இருக்கிற கோன்லேயே இழுக்கிறோம், அவ்வளோதான். லைட்டாக லைன் போட்டுக்கோங்க. லாங் ப்ரெஷர் கொடுங்க. லாங் ப்ரெஷர் கொடுத்து லைட்டாக இழுங்க, அவ்வளோதான். வெயின்ஸுன்னு சொல்லுவாங்க இது வந்துட்டு நிறைய ஃபிங்கர் டிசைன்ஸ்க்கு இல்லை ஃப்ளவர்ஸ்க்கு இந்த மாதிரி நிறைய இடத்துல வெயின்ஸ் யூஸ் பண்ணுவோம். அரபிக் டிசைன்ஸ்லலாம் வரும். எல்லா டிசைன்ஸில் வெயின்ஸ் கண்டிப்பாக கவர் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு இதே ஆப்போசிட் சைட்ஸில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஒரு லீஃப் டைப்பில் ஃபார்ம் ஆகும். ஆப்போசிட் சைட்லேயும் அதே மாதிரி தான். ஒரு மெலிசாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. லாங் ப்ரெஷர் கொடுங்க. லைட்டாக இழுத்து விடுங்க, அவ்வளோதான். இதை வந்துட்டு வெயின்ஸுன்னு சொல்லுவாங்க. பாருங்கள், லீஃப் மாதிரி தெரியும். ஃபினிஷிங்கில் பார்க்கும்போது உங்களுக்கு நீட்டாக இருக்கும். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் பர்ஃபெக்டாக வராது. பட் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு அது கரெக்டாக லீஃப் மாதிரி கிளியராக வந்துடும். இதை வந்துட்டு வெயின்ஸுன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்துட்டு நம்ம கர்வ்ஸையும் வெயின்ஸையும் கிளப் பண்ணி ஒரு டிசைன் ஃபார்ம் பண்ணலாம். ஜஸ்ட்டு கர்வ் லைன் ஒன்று ட்ரா பண்ணிக்கோங்க. 2 ஆப்போசிட் சைட்ஸில் நம்ம இப்போ 2 மாதிரி வெயின்ஸ், அந்த சைடு ஒன்று இந்த சைடு ஒன்று லேர்ன் பண்ணோம் இல்லையா, அதை இங்கே ஃபார்ம் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஜஸ்ட் கர்வ் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு 2 ஆப்போசிட் சைட்ஸில் வெயின்ஸ் கொடுங்க. ஸ்லோவாக ட்ரை பண்ணுங்கள். ஸ்லோவாக ட்ரை பண்ணால் உங்களுக்கு ஒர்க் நீட்டாக வரும். ஃபஸ்ட் டைம் நல்லா வரலன்னு விட்டுடாதீங்க. திருப்பி ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் எடுங்க. ப்ராக்டிஸ் எடுத்தால் உங்களுக்கு ஹேண்டும் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். ப்ராக்டிஸ் பண்ண உங்கள் ஒர்க் பர்ஃபெக்டாக வர ஸ்டார்ட் ஆகும். 2 சைட்லேயும், இந்த சைடு கர்வ்லையும் இந்த சைடு கர்வ்லையும் ஆப்போசிட் சைட்ஸில் வெயின்ஸை ட்ரா பண்ணுங்கள். இந்த வந்து நம்ம ஃபிங்கர் டிசைன்ஸில் போடலாம், இல்லைன்னா நம்ம ஹேண்ட்ஸ்லேயே சென்டரில் போடலாம். அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கர்வ் ப்ளஸ் வெயின்ஸ் டிசைன்ஸு. இன்றைக்கி கிளாஸில் நம்ம இவ்வளோ தூரம் லேர்ன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் கிளாஸில் நான் ப்ராக்டிஸ் ஒர்க் ஷீட் அப்லோட் பண்ணுறேன். எப்படி ப்ராக்டிஸ் எடுக்கணும் அப்படின்றத பார்க்கலாம்.
இதை எல்லாருமே நீட்டாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை கண்டினியூவாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டினியூவாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.